அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற ரயிலில் வட மாநில இளைஞர் மீது சிறுவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலமாக சென்று கொண்டிருந்த மராட்டிய இளைஞரை நேற்று சிறுவர்கள் 4 பேர் அவரை கத்தியால் வெட்டிய அந்த சம்பவத்திற்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற ரயிலில் இளைஞர்கள் சிலர் நேற்று மற்றொரு இளைஞரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தமிழகத்தில் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வல்களையும் மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது எனவும், அதே போன்று இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை எனவும் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். இளைஞர்கள் எக்கேடும் கிட்ட வீணாய் போனால் நமக்கென்ன என்ற ஆளும் அரசின் அலட்சியத்தையும் பொறுப்பின்மையுமே இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது என்று இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருகிறது எனவும், தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழிப்பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இளைஞர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க ஏற்ற சூழல் இல்லை எனவும், தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை எனவும், புத்தாக்கம் இல்லை எனவும், புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் இல்லை எனவும், எவற்றையுமே ஏற்படுத்தி கொடுக்காமல் யாருக்காக இந்த ஆட்சியை நடத்துகிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து எஞ்சியிருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலாவது போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று விஜய் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது வருங்கால மாணவர்களுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், புத்தாக்கம், படிப்பு என்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளாமல் இருப்பது இது போன்ற சூழலுக்கு ஏற்புடையதாக காலமானது ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இத்தகைய சம்பவத்தை விஜய் தற்பொழுது கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.